என்னோட 4,00,000 ரூபாய் went to 17 lakhs. கடவுள் இருக்கா குமார் அப்படின்ற மாதிரி ஒரு டே எனக்கு. நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி ஐம் கோயிங் டு த ஆப்ஷன் ட்ரேடிங். ஆக்சுவலாக சென்செக்ஸில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4,00,000 ரூபாய் எல்லா ஈக்விட்டி ஷேர்ஸையும் அப்போ விற்று 4,00,000 ரூபாய் பெட்டிங் ஆன் ஒன் சிங்கிள் ஸ்ட்ரைக்கில். எனக்கு இன்னும் கூட டேட் ஞாபகம் இருக்குது, 20th of March 2020. எஸ், அன்னைக்கு வந்து நான் போய் இந்த ஸ்ட்ரைக்ஸை வாங்குகிறேன், அந்த சென்செக்ஸோட புட் கால்ஸை வாங்குகிறேன். சூப்பர், கேட்டு முடிச்சிட்டிங்களா? சென்சஸ் ஆப்ஷன்ஸே 2023 மேலே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் இவர் கோவிட்லேயே ப்ராஃபிட் பண்ணேன்னு சொல்கிறாரு. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த இடத்துல அவ்வளோ கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஒருத்தர் கூட அந்த ப்ராஃபிட் எப்படி வந்துச்சு, என்ன அனலைஸ் பண்ணிங்கன்றதை கேட்கவே. அவர் சொன்னது மேபி உண்மைன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் அது எப்படி வந்துச்சு, என்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணாருன்னு தெரிஞ்சிக்காம அதே விஷயத்த நீங்கள் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கனாலோ ஆர்எல்ஸ் அவரே பண்ணாலும் வந்த ப்ராஃபிட் வந்த வழியிலே போயிடும். ஒரு ட்ரேடர் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணார், 1000 ரூபாய் போட்டு ஒரு நாளுக்கு 1 கோடி ரூபாய் பண்ணிட்டாருன்னு வச்சுப்போமே, அது எல்லா நாளும் நடக்காது. இங்கே இருக்க நான் ஒரு டார்க் சீக்ரெட்டாக சொல்கிறேன். கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் மேக் பண்ணுறவங்களை விட ஒரு நாள் நான் இவ்வளோ பண்ணேன், 1,00,000 ரூபாய் போட்டு நான் ரிஸ்க் எடுத்தேன், 10,00,000 ரூபாய் எடுத்துட்டேன் அப்படின்றத காமிச்சு அடுத்த ஒரு வருஷத்துக்கு வேறு பிஸ்னஸை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ட்ராப்குள்ளே நீங்கள் போய் மாட்டாதீங்க. கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு படித்து சொன்னேனே, கேட்டிங்களா? நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிட்டு ஏன் அதை ட்ரேட் பண்ணுறீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். யாரோ ஒருத்தர் பண்ணார், யாரோ ஒருத்தர் சொன்னாருன்றதை கேட்டு என்றைக்குமே ட்ரேட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் லாஸ் மேக்கிங் ஜேர்னிக்கு ஸ்டாப்பே கிடையாது.